மிஷினை நிறுத்திட்டு என்ன அரட்ட? மிஷின் தான் ரிப்பேர், வாய் மாதிரி ரிப்பேர். ரிப்பேரா? அப்ப ரிப்பேர் பண்றவனை கூட்டிட்டு வந்து ரிப்பேர் பண்ண வேண்டியதானே? அண்ணே, காலையில இருந்து முறுக்குன்னு முறுக்கிட்டு இருக்கிறேன், டைட்டே ஆக மாட்டேங்குது. முறுக்குறானா? கிராஸ் பண்ணறேன். வா பள்ளிக்கடி தம்பி ஸ்பேனரோட வருது, ஏதாவது இடக்கு மடக்கா ரிப்பேர் பண்ணி போட போகுது. பாகடி, வீட்டுல செய்யறதெல்லாம் இங்க பேசிக்கிட்டு. இத பாரு தம்பி, உன்னோட வேலை மூட்டை ஒழுங்கா ஏறுதா இறங்குதான்னு பார்க்க வேண்டியது, அவ்வளவுதான். வேற எதுக்கு நீ லாய்க்கு இல்லைன்னு சொல்லி அரமனையோட உத்தரவு. ஸ்பேனர் வச்சுட்டு பேசாம போ. யோ மொட்டை, நீ என்கிட்ட வேலை செஞ்சுட்டு யோ சொல்ல நான் செஞ்சேன்னு போய் சொல்லி அப்பயா வந்திருக்காரு, நீயே சொல்லு. நானும் திருச்சிக்கெல்லாம் போய் பார்த்திருக்கிறேன். விவசாயம் ஒண்ணும் திருப்திகரமா தெரியல. மதுரை பக்கம் போய்க்கிறேன், கொஞ்சம் மந்தமா தான் இருக்குது. தஞ்சாவூர்ல ஆணை கட்டி தான் போர் அடிச்சாங்க. ஆனா 5000 விளைச்சல் இந்த வருஷம் நம்மளுக்குள்ள பிரைஸ். ஏனுங்க, ஏக்கராவுக்கு ஒரு 40-50 மூட்டை தருங்களா? குத்து மதிப்பெல்லாம் இருக்கு. ஏண்டா எவ்வளவு மூட்டை வந்துச்சு? 65. சிந்தினது செதறது எல்லாம் சேர்த்து 67 மூட்டை தாங்க. தம்பி தப்பா சொல்லுதுங்க. அப்ப எல்லாத்தையுமே அரிசி பண்ணிட்டீங்க போல இருக்கு. ஐயா, அரிசிக்கு பாதி நெல்லு, அவளுக்கு பாதி நெல்லு. ஏண்டா அவளுக்கு எத்தனை மூட்டை? 150 மூட்டை. எங்க போச்சு? 100 மூட்டை பாலக்காட்டுக்கு. அப்புறம் நேத்து எங்க போச்சு? மைசூருக்கு. நெல்லடா நீ முன்னால சொல்லு, எங்க போன? எங்க போன? சோசியல் சர்வீஸ். தெரு போறதுக்கு இங்கிலீஷ் அப்படித்தான் சொல்லிட்டு போவாங்க. எங்க போன? சமூக சேவை. அப்படின்னா மதுவிலக்கு, குடும்ப கட்டுப்பாடு. மது ஓ குடிக்கிறவங்க வேண்டாம்னு சொல்ல போனீங்களா? எத்தனை காலம் நாலு எழுதி குடிக்கிறதுலயும் சத்தியம் பண்ணி கொடுத்தானுங்க. அப்படின்னு சொன்ன குடும்ப கட்டுப்பாடு தெரியுமில்ல? அறுக்கிறது கேளுங்கய்யா, பொன்முடி கிராமத்து அரமனையோட ஒத்த வாரிசு புள்ள அறுக்கிறதுக்கு ஆள் பிடிக்க போய்க்கிறேன். நம்மள யாருன்னு காட்டுறேன், பண்ணி காட்டுறேன். நேத்து நடந்ததுக்கு இன்னைக்கு நடக்க போறது பாரு. கூத்து கூத்து ஊத்து, ரசம் ஊத்து. என்னடா கோவங்கவன் மிரட்டிட்டு இருந்த? சத்தத்தையே காணோம். இத பாருடா, உங்க அப்பா பார்த்து பயப்படுற ஒரே ஆள் நான் தான். வடிவே, ஏண்டா என்ற பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? அது என்னடா உங்க அப்பா மாதிரியே கூப்பிடுற? அப்பாதான் கூப்பிட்டாரு. என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஊர் சுத்துற நாய்க்கு உட்கார வச்சு வக்கனையா சோத்த போட்டு இருக்கிறியாக்கு. போ போய் எனக்கு மோர் கொண்டு வா. இங்க பாரு, அப்படியே வீட்டு கணக்கு புஸ்தகம் எடுத்துட்டு அந்த கண்ணாடி கொண்டு வா. சோத்த போட்டுக்கிற. இன்னைக்கு ராத்திரி இவனுக்கு சோறு போடாத. ஏய் அப்பா இங்க வா. ஏனுங்க, மேல ஏறி அந்த காலைக்கு போற கழுத்து மணி எடு. அது காலை வேற புதுசு, மூக்கணங்கர் வேற லூசு, ஒண்ணு அடங்க மாட்டேங்குது. எல்லாம் இழுத்து பிடிச்சு ஒரு வழி பண்ணவன. இந்தாங்க கொஞ்சம் இரு. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மணி எடுத்துட்டு இருக்கேன். மணி நிறைய எடுக்கிற சேர போட்டு ஏறி ஏடுறா. இது உங்க நாக்காளியாச்சே. எந்த நாக்காளி? நாளுக்கு பால் கணக்கையும் வீட்டு வரவு செலவு கணக்கையும் நானே எழுதிவிட்டேன். எடுத்து பார்த்து சிரிக்காதீங்க. அட சரியா இருக்கான்னு பாருங்க. அட நீயே எழுதிட்டியோ? பரவாயில்ல. ஆனா பெருசா எழுத காசு உள்ள பாட்டி யாரோ நம்மள நினைக்கிறாங்க. எங்க அப்பனோட காசு உள்ள பாட்டி எவன்டா இருக்கா? காசு இருந்து என்ற பிரயோஜனம்? ஆசையா போட்டு பாக்குறதுக்கு ஒரு பேண்ட் வாங்கி தர கூட மனசுல. இதுக்கெல்லாம் ஒரு நல்ல அப்பன் கிடைக்கணும்டா. அதுக்கென்ன அடிக்கடி அப்பனை மாத்திக்கிட்டா இருக்க முடியும். ரூட்டை மாத்துங்க. மாத்தி நம்ம ரைஸ் மில்லு கல்லாப்பட்டியில கைய வைங்க. பேண்ட் தானா வரும். அண்ணே பேண்ட் பேண்டா?
தம்பி வணக்கங்க. முகமூடி போட்டுக்கிறதுனால நீங்க தான் முகமூடி கொள்ளக்காரன் நாங்க அப்பவே கண்டுபிடிச்சிட்டோம். அதுவும் நீங்க சில திருடத்தான் வந்திருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எங்க கண்ணுக்கு எதுவும் தப்ப முடியாது. நோ 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 யூ ஆர் ரியலி மிஸ்டேக்கன். நான் செல திருட வரல. நான் புதுசா இந்த ஊருக்கு வந்திருக்கிற டாக்டர். டாக்டரை பத்தி நமக்கு தெரியாதா? உன்னை அவங்க தலை நரைச்சிருக்கணும், இல்லன்னா சொட்டையா இருக்கணும், மேலையும் கீழே வெள்ளை துணி போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க பக்கத்துல போனாலே ஒரு மருந்து நாத்தம் அடிக்கும். அதுவும் நமக்கு தெரியாதா? ஓ நோ, நான் உண்மையிலே பொம்பளை டாக்டர். டேய், நீ குரல மாத்தி பேசின உடனே பொம்பளை ஆயிடுவியா? கழட்டாதே கழட்டாதே, உன்னை பஞ்சாயத்துக்கு முன்னாடி போய் சாட்சியா நிறுத்தணும். கழட்டாதே. What the hell you want? அண்ணே, எங்க ஆத்தாவை கெட்ட வார்த்தையில திட்டுறானே. டேய், நீ சும்மா இருடா. இந்த பாரு தம்பி, உனக்கு வேண்டியது சிலை தானே. இந்த சிலைகள் மட்டும் இல்ல, ஆத்துக்கு அந்த பக்கம் அனுமார் சிலை இருக்கு, இந்த பக்கம் பிள்ளையார் சிலை இருக்கு. எல்லாமே நானே உனக்கு எடுத்து கொடுக்கறேன். நீ மகராசன எடுத்துட்டு போ. ஆனா அதுக்கு முன்னாடி மக்களோட தேவைகளை நீ பூர்த்தி செய்யணும். ஓகே, மக்களோட தேவை என்ன? டைமாச்சு போணும். மக்கள் ஒண்ணும் பெருசா கேட்கல. ஐ வாண்ட் யூ தி பேண்ட். அதாவது உன் கால் சட்டை எங்க அண்ணனுக்கு வேணுமா? டேய், பைத்தியக்கார பசங்கடா நீங்க. அண்ணே, நம்மள பைத்தியக்கார பசங்கன்னு சொல்றானே. அண்ணே, அண்ணே, உட்காருங்க. வேஷ்டியை கொடுத்தாலும் பேண்ட் வாங்கிட்டு வாங்கண்ணே. ஓடுங்கண்ணே, பிடிக்கண்ணே, அண்ணே. டேய் தம்பி, நில்றானா? டேய் டேய், அட கோட்டை போட்டுட்டு போறேன். டேய், எனக்கு பேண்ட் தான்டா வேணும். டேய், கொஞ்சம் நில்றா. டேய், God, I'm trapped. God. ஐயோ. டேய் பஞ்சு முட்டாயி, கல்லு குழிக்கு வந்து மாட்டிக்கிட்டியா? குட் குட். உலகத்திலே எங்க அப்பன் தான் ஒரு பேண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு மனசு இல்லாத கஞ்சன்னு நினைச்சேன். நீ அதை விட்டு கஞ்சனா இருக்கிய. Please. Go away. ஏன்டா இப்படி பயப்படுற? நான் என்ன உன்னை கடிக்கவா போறேன்? இல்லடா கண்ணா, ஒரு நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் உன் பேண்ட கழட்டி கொடு. நான் போட்டு பார்த்துட்டு திருப்பி ஓமனாலே கழட்டி கொடுத்துறேன். குடுறா, குடு, குடுறா. ஏய், பஞ்சு முட்டாயே, நம்ம விஷயம் தெரியாது. இப்ப நீ பேண்ட் அவுத்து குடுக்கல, நான் குடுத்துறேன். மயிலே மயிலேனா பேண்ட் போடாது, இங்கிலீஷ் தான் போடும். இதுக்கு இதுக்கு நம்ம டெக்னிக்கே வேற. எனக்கு ஒண்ணு தெரியாது. சத்தியமா நான் எதுவும் பார்க்கல. நான் எதுவும் பார்க்கல. ஐயோ, பொம்பளையா போயிட்டாரு.